மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உனை மறவேன். கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னி உனை அணைந்தேன். எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஓர் உயிராக்கி உலகென்ற அரங்கினிலே உலவு விட்டு வரும் ஒப்பற்ற என் வேந்தே, உமக்கே என் தாழ் சரணம். அனைவருக்கும் வணக்கம். புலவர் ஐயனார் இதனார் எழுதிய புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூலை நாம் கற்று அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் அது குறித்த போர் முறைகளை விளக்கும் பழம்பாடல் உணர்த்தும் செய்திகளை சுருக்கமாக சென்ற வகுப்பில் படித்தோம். இப்பொழுது 3 பாகுபாடுகள், புறம், புறப்புறம், அகப்புறம் என்ற 3 பாகுபாடுகளில் புறம் சார்ந்த பாகுபாட்டில் இருக்கக்கூடிய திணைகள் குறித்த விளக்கங்களையும் அதன் துறைகள் குறித்த விளக்கங்களையும் அறிந்து கொள்வோம். முதலில் வெட்சி படலம், வெட்சி திணையும் அதன் துறைகளும். வெட்சி, வெட்சி அரவும், விருச்சி, செலவு, வேயே, புறத்திரை, ஊர்கொலை, ஆகோள், பூசல் மாற்றே, புகழ் சுரத்துய்த்தல், தலை தோற்றமே, தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனறி சிறப்பே, பிள்ளை வழக்கே, பெருந்துடை நிலையே, கொற்றவை நிலையே, வெறியாட்டு உளப்பட 8 2 ஏனை 4 தொகையை வெட்சியும் வெட்சித்துறையுமாகும். அதாவது பகை அரசனுடைய ஆணிரைகளை கைப்பற்றி வர வெட்சி மறவர் வெட்சி பூவை சூடி செல்வர். இதுதான் வெட்சி திணை அல்லது வெட்சி படலம் என்று சொல்லப்படுகிறது. இதன் துறைகளாக வருவது 19 துறைகள். ஆக வெட்சியும் வெட்சி துறைகளும் வெட்சி படலமும் வெட்சி துறைகளும் இணைந்து 20 கூறப்படுகிறது. முதலில் வெட்சி குறித்து அறிந்தோம். அடுத்தது வெட்சி அரவம். வெட்சி அரவம் என்பது வெட்சி மறவர் ஆரவாரித்து செல்லுதலை குறிக்கும். அடுத்து விரிச்சி என்பது நற்சொல் கேட்டலை குறிக்கும். போர் மேற்கொள்ள செல்லுகின்ற பொழுது, அதாவது நிறை கொள்ள செல்லுகின்ற பொழுது நற்சொல் கேட்பது வழக்கமாக இருந்தது. அதுதான் விரிச்சி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது செலவு. செலவு என்று சொன்னால் செல்லுதல், அதாவது ஆணிரைகளை கவர்வதற்காக காட்டகத்து செல்லுகின்றனர் வீரர்கள். அடுத்தது வேய். வேய் என்பது பகைவர் நிலையினை ஒற்றர்கள் மூலமாக அறிந்து கொள்ளுதல். அடுத்தது பாருங்க, புறத்திரை, ஊர் புறத்தே தங்கி செல்லுதல். அடுத்தது ஊர்கொலை, பகை அரணை அழித்தல். அடுத்தது ஆகோள். என்று சொன்னால் பசு, ஆக அந்த பசு கூட்டங்களை கைப்பற்றுதல் ஆகோள் என்னும் துறையாகும். அடுத்தது பூசல் மாற்று, கரந்தையாரை கொன்று குவித்தல் பூசல் மாற்று. சுரத்துய்த்தல், ஆணிரை வருந்தா வண்ணம் வழிக்கண் செலுத்துதல், அதாவது அந்த ஆணிரைகளுக்கு பசு கூட்டங்களுக்கு துன்பம் நேராமல் காத்தல். அடுத்தது தலை தோற்றம், மறவர் நிறைகளுடன் தம் ஊருக்கு அருகில் வருகின்ற தன்மை. அடுத்தது தந்து நிறை, ஆணிரைகளை ஊர் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துதல். பாதீடு. பாதீடு என்று சொன்னால் பகுத்து கொடுத்தல், பங்கிடுதல். அவற்றை, அதாவது கொண்டு வந்த ஆணிரைகளை வீரர்களின் செயலுக்கு ஏற்ப பகுத்து கொடுக்கின்ற தன்மை. அடுத்தது உண்டாட்டு, கள் உண்டு மகிழ்தலை குறிப்பது உண்டாட்டு. அடுத்து கொடை, மறவர் தத்தம் தகுதிக்கு ஏற்ப தாம் பெற்ற ஆணிரைகளை பிறருக்கு கொடுத்தல் கொடை என்னும் துறையாகும். அடுத்தது புலனறி சிறப்பு, ஒற்றறிந்து வந்த மறவருக்கு சிறப்பு செய்தல் புலனறி சிறப்பு. அடுத்து நிமித்தம் கூறிய புலவர்களுக்கு சிறப்பு செய்தலை பிள்ளை வழக்கு என்னும் துறை விளக்குகிறது. துடி கொட்டுபவனின் மரபினை போற்றுவது துடி நிலையாகும். கொற்றவையின் அருட்சிறப்பினை வியந்து போற்றுதல் ஆகிய செயல்களை செய்வது கொற்றவை நிலையாகும். கொற்றவை என்பது காடுரை தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. மரக்குல பெண்கள் வேலனோடு வள்ளிக்கூத்து ஆடுவது வெறியாட்டு என்று சொல்லப்படுகிறது. இங்கு சிறப்பு குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உலக நெறியாக ஓங்கி நிற்கும் புறப்பொருள் இலக்கணத்துள் பண்டைய கால போர் என்பது, அதாவது பசு, மண், கோட்டை, வலிமை என்னும் 4 அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதாகும். ஒவ்வொரு திணையும் படலம் என சுட்டப்படுகிறதே நாம் அறிவோம். இந்நூலில் அமைந்துள்ள மொத்த துறைகள் 361 என்றும் புறப்பொருள் இலக்கணம் 12 பகுப்புகளில் எடுத்துரைக்கப்படுகின்றது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது.
இப்பொழுது வெட்சி படலம் குறித்து அறிந்த நாம் அடுத்து கரந்தை படலம் குறித்து அறிந்து கொள்வோம். கரந்தை திணையும் அதன் துறைகளும். கதமலி கரந்தை கரந்தை அரவம் அதரிடை செலவே அரும்போர் மலைதல் புன்னொடு வருதல் போர்க்களத்து ஒழிதல் ஆளெறி பிள்ளை பிள்ளை தெளிவே பிள்ளை ஆட்டுடு கையறு நிலையே நெடுமொழி கூறல் பிள்ளை பயிற்சி வேத்தியன் மலிவே மிகுகுடி நிலை என அருங்கலை உணர்ந்தோர் அவை 14 கரந்தையும் கரந்தை துறையும் ஆகும். பகையரசன் கவர்ந்த ஆணிரைகளை மீட்க கரந்தை வீரர்கள் மிகுந்த சினம் கொண்டு கரந்தை பூவை சூடி செல்வர். இது கரந்தை படலம் அல்லது கரந்தை திணை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இதன் துறைகள் 13 ஆகும். ஆரவாரித்து செல்லுதல் கரந்தை அரவம். அரவம் என்று சொன்னாலே ஆரவாரம். வெற்றி மறவர் சென்ற வழியை பின்பற்றி செல்லுதல் அதரிடை செலவு. வெற்றியாரோடு போர் செய்வதை குறிப்பது போர் மலைதல். விழுப்புண்ணுடன் வருவது புண்ணொடு வருதல். விழுப்புண் என்றது வீரத்தழும்பு வீரப்புண்ணை குறிக்கக்கூடியது. போர்க்களத்தில் இறத்தல் போர்க்களத்து இறந்துபடுதல் போர்க்களத்து ஒழிதல் என்று துறையாகும். அஞ்சாத கரந்தை மறவன் வெறிகொண்டு வெற்றியாரை வெட்டி வீழ்த்துதல் ஆளெறி பிள்ளை. விழுப்புண் பட்டோன் துடி ஒலிக்கு ஏற்ப கூத்தாடுதல் பிள்ளை தெளிவு. வெற்றியாரின் குடலை வேலுக்கு அணிவித்து அவ்வேலை சுழற்றி ஆடுதல் பிள்ளை ஆட்டு. தம் தலைவன் இறந்ததால் பாணன் செயலற்ற நிலையினன் ஆவது கையறு நிலை. கரந்தை மறவன் தன் மரப்பெருமையினை கூறுதல் நெடுமொழி கூறுதல். தீய நிமித்தத்தை பொருட்படுத்தாத மறவனை வேந்தன் சிறப்பித்தல் அது பிள்ளை பயிற்சி என்னும் துறையாகும். மறவர் தம் அரசனை பலபட புகழ்ந்துரைப்பது வேத்தியன் மலிவு. வேத்து என்று சொன்னாலே வேந்தன், வேந்தன் என்று சொன்னால் அரசன். கரந்தை மறவர் தமது குடிப்பெருமையினை கூறுதல் ஆகிய செயல்களை செய்வர். 13 பூச்சூடல் ஆகிய கரந்தையையும் கூட்ட உண்டாவன 14 குடிநிலை என்னும் துறையாகும். அடுத்தது நம்ம இப்போ வஞ்சி படலம் கூறும் செய்திகளையும் அதன் துறைகள் குறித்தும் அறிவோம். வஞ்சி திணையும் அதன் துறைகளும். வாடா வஞ்சி வஞ்சியரவும் கூடார் பிணிக்கும் குடைநிலை வாழ்நிலை கொற்றவை நிலையே கொற்ற வஞ்சி குற்றமில் சிறப்பின் கொற்றவள்ளை பேரான் வஞ்சி மாராய வஞ்சி நெடுமொழி வஞ்சி முதுமொழி வஞ்சி உழவுல வஞ்சி மழவுல வஞ்சி கொடையின் வஞ்சி குறுவஞ்சியே ஒருதனி நிலையோடு தழிஞ்சி பாசறை பெருவஞ்சியே பெருஞ்சோற்று நிலையோடு நல்லிசை வஞ்சி என நாட்டினர் தொகுத்த எஞ்சா சீர்த்தி 21 வஞ்சியும் வஞ்சித்துறையும் ஆகும். தம்மை மதிக்காத அரசனின் மண்ணை கவர நினைத்து படையெடுக்கும் அரசனின் படைமறவர் வஞ்சிப்பூவினை சூடிச் செல்வர். இது வஞ்சி படலமாகும். இதில் வஞ்சி அரவம். போர் எழுச்சியால் ஆரவாரம் செய்தல் வஞ்சி அரவம். வஞ்சியரசனின் குடையை படைக்கு முன்னாக எடுத்து செல்லுதல் குடைநிலை. அரசனின் வெற்றி வாளையும் எடுத்து செல்லல் வாழ்நிலை. வஞ்சியரசன் கொற்றவையின் கருணையை போற்றுதல் கொற்றவை நிலை. வாழ் வலிமையினை சிறப்பித்து கூறுதல் கொற்ற வஞ்சி. வஞ்சியரசனின் புகழை கூறி பகைவர் நாட்டின் அழிவிற்கு வருந்துதல் கொற்ற வள்ளை. மறவர்களை அரசன் பாராட்டி சிறப்பிப்பது பேரான் வஞ்சி. சிறப்பு பெற்ற மறவரின் மாண்பினை கூறுதல் மாராய வஞ்சி. மறவன் தன் மரப்பெருமையை தானே கூறுதல் நெடுமொழி வஞ்சி. ஒரு மறவன் தன் குடி முதல்வனை போற்றுதல் முதுமொழி வஞ்சி. பகைவர் நாட்டை தீயிட்டு கொளுத்துதல் உழவுல வஞ்சி. அந்நாட்டில் உள்ள செல்வங்களை கொள்ளையடித்தல் மழவுல வஞ்சி. தன்னை பாடிய புலவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்தல் கொடை வஞ்சி. பகையரசன் பணிந்து திரை கொடுத்தல் குறு வஞ்சி. ஒருவனாக நின்று பகைப்படையை தடுப்பது ஒரு தனிநிலை. அஞ்சியவரை கொல்லாமல் விட்ட மறவரை புகழ்வது தழிஞ்சி. பகைவர் பணிந்த பின்னும் பாசறையில் தங்கியிருத்தல் பாசறை நிலை. மறுமுறையும் பகைவர் நாட்டை தீயிட்டு கொளுத்துதல் பெருவஞ்சி. வஞ்சிவேந்தன் தன் படை வீரர்களுக்கு உணவளித்தல் பெருஞ்சோற்று நிலை. வஞ்சிவேந்தனின் வெற்றியை பாடி புகழ்தல் வஞ்சிவேந்தனின் வெற்றியை பாடி புகழ்தல் வஞ்சித்திணையின் துறைகளும். இவற்றோடு வஞ்சித்திணையை கூட்ட 21 இவை அனைத்தும் வஞ்சிப்போரின் மரபாக முன்னோர் தொகுத்த குன்றாத புகழினை உடைய
வஞ்சித்திணையின் பகுதிகளாகும். இதில் நல்லிசை வஞ்சி என்கின்ற 1, 2 ஆக இந்த வேந்தனின் வெற்றியை பாடி புகழ்கின்ற நல்லிசை வஞ்சி என்பது இங்கு ஒரு துறையாக சொல்லப்படுகிறது, இறுதி துறையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க, காஞ்சி படலம். காஞ்சி திணையும் அதன் துறைகளும். காஞ்சி, காஞ்சி எதிர்வே, தழிஞ்சி, பெரும்படை, வழக்கொடு, பெருங்காஞ்சியே, வாழ் செலவு, குடையது செலவே, வஞ்சின காஞ்சி, பூக்கொள் நிலையே, புகழ்தலை காஞ்சி, தலைமாராயம், தலையோடு முடிதல், மரப்பெயர் காஞ்சி, மாற்றாகும் பேய்நிலை, பேய் காஞ்சியே, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சியே, மண்ணை காஞ்சி, கட்காஞ்சியே, அழிஞ்சி காஞ்சி, மகட்பார் காஞ்சி, முனைகடி முன்னிருப்பு, உளப்பட தொகையே, எண்ணிய வகையான் 22 கண்ணிய காஞ்சி துறையென மொழிப. ஆக இதில் 22 துறைகள் அமைந்திருக்கிறது. அதாவது 21 துறைகளும் காஞ்சி படலம் ஒன்றுமாக சேர்த்து 22. எதிர்த்து செல்லும் மறவனின் நெறியை பாராட்டுதல் காஞ்சி எதிர்வு. வஞ்சியார் படைத்தம் நாட்டினுள் புகாது தடுத்தல் தழிஞ்சி. காஞ்சி வேந்தன் தன் மறவர்களுக்கு துணைப்படை வழங்குதல் படை வழக்கு. இது 1, 2 என்ற நிலையில் அமைந்திருக்கிறது. காஞ்சி மறவர் வஞ்சி மறவருடன் போரிட்டு தன் வலிமையை வெளிப்படுத்துதல் பெருங்காஞ்சி என்றும், காஞ்சிவேந்தன் தன் வாளினை புறவீடு விடுதல் வாழ் செலவு என்றும், குடையை புறவீடு செய்தல் குடை செலவு என்றும், காஞ்சியரசன் சூளுரைத்தல் வஞ்சினை காஞ்சி என்றும், காஞ்சி மறவர் அரசனிடமிருந்து பூவை பெறுதல் பூக்கோள் நிலை என்றும், போர்க்களத்தில் அருஞ்செயல் புரிந்து இறந்த மறவனை பாராட்டுதல் தலைக்காஞ்சி என்றும், போரில் இறந்த தலைவனின் தலையை கொண்டு வந்த மறவனுக்கு காஞ்சியரசன் சிறப்பு செய்தல் தலைமாராயம் என்றும், போரில் இறந்த தலைவனது தலையை கண்ட மனைவி இறந்துபடுதல் தலையோடு முடிதல் என்றும், பகைவர் அஞ்சும்படி போர் செய்தல் மரக்காஞ்சி என்றும், போரில் புண்பட்டு விழுந்த மறவனை பேய் காவல் காத்தல் பேய் நிலை என்றும், புண்பட்டோனை பேய் அச்சுறுத்துதல் பேய் காஞ்சி என்றும், வீட்டில் வைத்து பாதுகாக்கப்படும் மறவனுடைய புண்ணை பேய் தீண்ட முற்படுவது தொட்ட காஞ்சி என்றும், புண்ணை தீண்ட பேய் அஞ்சுதல் தொடா காஞ்சி என்றும், போரில் இறந்த மறவனின் புகழை பாராட்டி வருந்துதல் மன்னை காஞ்சி என்றும், காஞ்சிவேந்தன் தன் மறவருக்கு கள்ளை வழங்குதல் கட்காஞ்சி என்றும், போரில் இறந்த கணவனோடு அவன் மனைவியும் உயிர் விடுதல் ஆஞ்சி காஞ்சி என்றும், மகளை விரும்பும் வஞ்சிவேந்தனோடு காஞ்சியரசன் மாறுபடுதல் மகட்பார் காஞ்சி என்றும், காஞ்சிவேந்தன் வஞ்சி அரசனின் படையை புறமுதுகிட்டு ஓடச் செய்தல் முனைகடி முன்னிருப்பு என்றும் ஆகிய 21 காஞ்சி திணையின் துறைகளாகும். அடுத்தது பாருங்க, நம்ம இந்த புறம் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற துறைகள் பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நொச்சி படலம். நொச்சி திணையும் அதன் துறைகளும். நுவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரனுடை பாசி ஊர் சிறுவிடை விழுதல் திண்பரி மரனே எயிலது போரே எயில்தனை அழித்தல் அழிவடை தாங்கல் மகள் மறுத்து மொழிதல் என எச்சமின்றி எண்ணிய 9 நொச்சித்திணையும் அதன் துறையுமாகும். இதுதான் மிக சிறிய ஒரு படலமாக, சிறிய துறையாக, அதாவது குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள துறைகளை கொண்ட திணையாக இருக்கிறது. சொல்லுதற்கு அரிய கட்டுக்காவலை உடையது நொச்சி திணை என்று சொல்லப்படுகிறது. பகைவருக்கு புறம் கொடாமல் போர் செய்து மடிதல் மரனுடை பாசி, உழிஞரை மதிர்ப்புறத்திற்கு வெளியே எதிர்த்தல் ஊர்ச்சிறு, போரிலிருந்த நொச்சி மறவரின் செயலை பாராட்டுதல் செருவிடை விழுதல், நொச்சியாரின் குதிரை மரத்தை போற்றுதல் குதிரை மரம், மதில் காக்கும் மறவரின் போர் தரத்தை புகழ்தல் எயில் போர், நொச்சி மறவர் இறந்துபடுதல் எயில் தனை அழித்தல், அழிந்த காவற்படைக்கு மாறாக காவலை மேற்கொள்ளுதல் அடிப்படை தாங்கல், பகையரசனுக்கு மகளை கொடுக்க மறுத்தல் மகள் மறுத்து மொழிதல் ஆகிய 8 நொச்சித்திணையின் துறைகளாகும். அடுத்து பாருங்க, உழிஞை படலம். உழிஞை திணையும் அதன் துறைகளும். உழிஞை ஓங்கிய குடைநாட்கோளே வாழ்நாட்கோளே முரச உழிஞை கொற்ற உழிஞையோடு அரச உழிஞை கந்தழி என்றா முற்றுழிஞையே காந்தள் புறத்திரை ஆரையில் உழிஞையோடு அருந்தோல் உழிஞை குற்றுழி உழிஞை கோட்புறத்து உழிஞை பாசி நிலையே ஏணி நிலையே இலங்கு எயிர் பாசி முது உழிஞையே முந்து அகத்து உழிஞை முற்று முதிர்வே யானை கைகோளே வேற்றுப்படை வரவே உழுதுவித்திடுதல் வாழ்மண்ணு நிலையே மண்ணு மங்கலமே மகட்பால் இகலே திரை கொண்டு பெயர்தல் அடிப்பட இருத்தல் தொகை நிலை உளப்பட இழுமென் சீர்த்தி 29
உழிஞை என்மனார் உணர்ந்து சினோரே. அதாவது பகைவரது அரணினை கைப்பற்ற எண்ணும் அரசன் உழிஞை பூவினை சூடிச் செல்வது உழிஞை திணையாகும். குடையை புறவீடு செய்தல் குடை நாட்கோள், வாளை புறவீடு செய்தல் வாழ் நாட்கோள், முரசை வழிபடுதல் முரச உழிஞை, தன் படை வீரர்களுடன் போருக்கு எழுதல் கொற்ற உழிஞை, உழிஞை வேந்தனின் புகழை பாராட்டுதல் அரச உழிஞை, அவ்வரசனை திருமாலாக கொண்டாடுதல் கந்தழி என்றும், சிவபெருமான் சூடிய உழிஞை மாலையினை புகழ்தல் முற்றுழிஞை என்றும், முருகப்பெருமான் அணிந்த காந்தல் மாலையினை புகழ்தல் காந்தள் என்றும், அரணுக்கு புறத்தே தங்குதல் புறத்திரை என்றும், பகையரசனின் வலிமை கூறுதல் ஆர் எயில் உழிஞை என்றும், கிடுகுப்படையை பாராட்டுதல் தோல் உழிஞை என்றும், உழிஞை வேந்தன் ஒருவனாக நின்று அரணை கைப்பற்றுதல் குற்றுழிஞை என்றும், காவற்காட்டை கடத்தல் புறத்துழிஞை என்றும், அகழியிடத்து போர் புரிதல் பாசி நிலை என்றும், மதில் மேல் ஏணி சாற்றுதல் ஏணி நிலை என்றும், ஏணி மேல் ஏறுதல் எயிர்பாசி என்றும், மதில் மேல் குதித்தல் முது உழிஞை என்றும், நொச்சியாரை வெல்லுதல் அகத்து உழிஞை என்றும், முரசொலி கேட்டு உழிஞை அரசன் வெகுளுதல் என்று சொன்னால் சினத்தல் முற்று முதிர்வே என்றும், யானைகளை கைப்பற்றுதல் யானை கைகோள், நொச்சி அரசனுக்கு பிற அரசர் துணையாக வருதல் வேற்றுப்படை வரவு, பகை நிலத்தை கழுதை பூட்டி உழுதல் உழுது வித்திடுதல், வெற்றி வாளை நீராட்டுதல் வாழ் மண்ணு நிலை, வேந்தன் மங்கள நீராடுதல் மண்ணு மங்கலம், மகளை கேட்டு மதிர்ப்புறத்தில் தங்கியிருத்தல் மகட்பாலிகள், திரைப்பொருளை பெற்று, திரைப்பொருள் என்று சொன்னால் வரியாக வருகின்ற பொருள், பெற்று தன் ஊருக்கு திரும்புதல் திரை கொண்டு பெயர்தல் என்றும், பகைவரை அடக்க பாசறை கண் தங்கியிருத்தல் அடிப்பட இருத்தல், அஞ்சிய பல அரசரும் உழிஞை அரசனை அடிபணிதல் தொகை நிலை என்றும் ஆகிய பகுதிகளை உடையது இந்த உழிஞை படலம் ஆகும். ஆக இதுவரை நாம் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை ஆகிய துறைகள் படலங்களில் உள்ள விளக்கங்களும் அதன் துறைகளுக்குரிய செய்திகள் குறித்தும் அறிந்து கொண்டோம். மீண்டும் உள்ள செய்திகளை பின்வரும் பாட பகுதிகளின் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.